சொல்கிறேன், கவலைப்படாதீங்க, எல்லாம் இன்றைக்கே முடிஞ்சிடும். என்னைக்கு முடியும்? என்னைக்கு முடியும்? தேவன் நாளை தினத்தின் தேவன் அல்ல. காட் இஸ் காட் ஆஃப் டுடே. தேவன் அவர் இன்றைய தேவனாக இருக்கிறார். அவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் கூட நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம். என்னவா? நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு எப்படி இருப்போம், நாளைக்கு என்ற நாளை விட்டுட்டு நீங்கள்லாம் இன்னைக்கு யோசிங்க. தேவன் இன்று உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். இன்றே எல்லா குறைவுகளையும் தேவன் நிறைவாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஒரு செய்தியை சங்கீதம் 116 சங்கீதத்தில் இருந்து கேட்டோம். அங்கே அழகாய் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுவேன். ஐயா ஆரம்பத்திலே சொன்னாங்க, எவ்வளோ காரணங்கள் இருக்கிறது தேவனிடத்திலே அன்பு கூற. there are so many reasons. ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் என் விண்ணப்பத்தையும் என் சத்தத்தையும் கேட்டார். இங்கே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அவன் சொல்லுகிறான் பாருங்க, சொல்லப்படுகிறது 10ஆம் வசனம், விசுவாசித்தேன் நான் ஆகையால் பேசுகிறேன், நான் மிகுதியாய் வருத்தப்பட்டேன். அப்போ அவர் தேவனை நோக்கி கூப்பிட காரணம், அவருடைய லைஃப் எப்படி இருந்தது? மிகுதியான வருத்தம் இருந்தது. சாதாரண வருத்தம்லாம் இல்லை. சாதாரண வருத்தம்னா என்ன பண்ணுவாங்க? பார்த்துக்கலாம், அவரை போய் பார்த்தா முடிஞ்சிடும், இந்த காசு இருந்தால் முடிஞ்சிடும், பதவி இருந்தால் முடிஞ்சிடும்னு. ஆனால் இது எப்படிப்பட்ட வருத்தம்? எப்படிப்பட்ட வருத்தம்? மிகுதியான வருத்தம். ஆகவே தான் அவர் சொல்கிறாரு, அந்த வருத்தத்திலே என் கர்த்தரை என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டபடியால் அவரில் அன்பு கூர்வேன். அப்படியே கண்களை மூடுவோம். ஒருவேளை இந்த கால வேளையில் மிகுந்த வருத்தத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். மிகுந்த வருத்தத்தோடு, யார்கிட்ட சொல்லணும்னு தெரியாத ஒரு பெரிய மன சஞ்சலம் உள்ளத்தை அப்படியே பாரப்படுத்தும். அந்த பாரத்தை யோசிக்கும் பொழுது வாயை கூட திறக்க முடியாமல் கண்களில் தண்ணீர் மட்டும்தான் வரும். வேதனையை தாங்க முடியல. கணவர்கிட்ட சொன்னால் அவருக்கு அதை புரிந்து கொள்ளவே முடியல. விடுமா பார்க்கலாம், விடுமா பார்க்கலாம், இதே தான் சொல்லின்னு இருக்கிறார். மனைவி கிட்ட எப்படி இதை சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. வீட்டுக்கு வருறதா, வெளியில் இருக்கலாமா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மிகுந்த பாரம், மிகுந்த பாரம். ஆனால் இந்த காலவேளையிலே உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தேவன் இங்கே இருக்கிறார். தேவன் இங்கே இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் மனம் உருகிற தேவன். இஸ் a God of compassion. உங்கள் நிலவரங்களை அவர் நன்று அறிந்திருக்கிறார். இன்னைக்கு நீங்கள் வந்தது போல போக போவது இல்லை, வந்தது போல போக போவது இல்லை. கர்த்தர் உங்களை தொடுகிற ஒரு கால வேளை, கர்த்தர் உங்களை தொடுகிற ஒரு கால வேளை, உங்கள் நிலவரங்கள் மாற்றப்படுகிற ஒரு கால வேளை, உங்கள் சரீர பலவீனங்கள் சுகமாகிற ஒரு கால வேளை. சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், நிம்மதியற்றவர்களாக இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய ஒளியை, ஒரு பிரகாசத்தை தேவன் கட்டளையிடுகிற ஒரு கால வேளை. நீங்கள் சொல்கிற இந்த வேளையிலே கர்த்தர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஒருவேளை அந்த மிகுந்த சொல்ல முடியாத மன சஞ்சலத்தோடு, வருத்தத்தோடு நீங்கள் வந்திருப்பீங்கன்னா, அப்படி வந்தவங்க மாத்திரம் இருக்கிற இடங்களில் எழுந்து கொள்ளுங்களேன். நான் உங்களுக்காக ஜெபிக்கிற இந்த வேளையிலே புத்தி கெட்டாத தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய். நான் ஜெபிக்கிற இந்த வேளையிலே உங்களுடைய குடும்பத்தை அலக்கழிக்கிற எல்லா துஷ்ட ஆவியின் வல்லமைகள் குடும்பத்தை விட்டு வெளியே போகும். நான் ஜெபிக்கிற இந்த வேளையிலே இதுவரைக்கும் உங்களுக்கு நடக்காமல் போராடி கொண்டு இருக்கிற போராட்டங்களுக்கு ஒரு முடிவு இன்று உண்டாகும். டுடே, நாளைக்கு யோசிக்காதீங்க. டுடே இயேசு ஒருவளை தொட்டார், உடனே சுகத்தை பெற்றுக்கொண்டார். இயேசுவை ஒருவள் தொட்டார், உடனே சுகத்தை பெற்றுக்கொண்டார்.
இயேசு ஒரு வார்த்தையை பேசினார், உடனே அங்கே சுகம் உண்டாயிற்று. இன்றும் உடனே தேவன் செய்ய போகிறார், உடனே தேவன் செய்ய போகிறார். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு இருப்பாரே என்றார். ஐயா பேசும்பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மன ஆசைகள், புத்தி கெட்டாத பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னாரே, உங்களுடைய மன விருப்பத்தின்படி தந்தருளி என்று சொல்லி இருக்கிறாரு. உங்களுடைய வேண்டுதல்களையும் நீங்கள் நினைக்கிறதையும் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறாரு. அப்படி இருக்குமா என்றால் இருக்கிற இடங்களை எழுந்து கொள்ளுங்க. ஜெபிக்கிற இந்த வேளையிலே God will do a miracle. தேவன் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக இங்கே இருக்கிறார். தேவன் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக இங்கே இருக்கிறார். இது மனுஷனால் கூடாதது தான், உங்கள் பிரயாசத்தினால் கூடாதது தான். நீங்கள் போராடி இருக்கிறீங்க, போராடி கொண்டே இருக்கிறீங்க. கர்த்தர் உன்னோடு கூட தான் பேசி கொண்டு இருக்கிறார், உன்னோடு கூட தான் பேசி கொண்டே இருக்கிறார். நீங்கள் போராடிக்கினே இருக்கிறீங்க. யாக்கோபை போல அண்ணங்கிட்ட போராடுறீங்க, யாக்கோபை போல தகப்பனிடத்தில் போராடுறீங்க, யாக்கோபை போல மாமனார் வீட்டில் போராடுறீங்க, யாக்கோபை போல மனைவினிடத்தில் போராடுறீங்க, யாக்கோபை போல இன்று தேவனிடத்தில் போராட வேண்டிய ஒரு கால வேளை இது. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன் என்று அவன் பிடித்து கொண்ட ஒரு கால வேளை. அவன் நிலவரங்கள் மாறும், அவன் நிலவரங்கள் மாறும். தகப்பன் அவனை ஏற்றுக்கொள்ளுகிற காலம், சகோதரன் அவனை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு காலம், மனைவிகள் அவனை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு காலம், தன்னுடைய மாமனார் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு காலம் அவனுக்கு உண்டாயிற்று. காரணம், அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனோடு இடைப்பட்டார். ஈவன் டுடே பல நாட்கள் மாத்திரை சாப்பிட்டுனே இருக்கிறீங்களா? God will heal you today. விசுவாசித்தான் தேவ மகிமையை காண்பீங்க. ஹோராபா ஷாகோரோபோ ரிபாரானா மாஷாரா கராபா ரீராராலாராபா ஷாகரியா நமரா கோரோபோ ரிபா ஷிகாரியா ராபா ரீராரா கரியா நமக்கரபா ரிபாரபா ஷாரா கோரோபோ ரிபா கரியா ராபா ஷாரா ராபா ரீராராலாரா நம ஷிகோரோபோ ரிபாரா நம ஷாரா கரியா ராபா ரீராராலாரானம ஷாரா கரபா ரிபாரானம ஷிகோரியா ராபா ஷைராரியா ராபா. இங்கே சிலர் உங்கள் பிள்ளைகளை குறித்ததான வருத்தத்தோடு நின்று கொண்டே இருக்கிறீங்க. யூ ஆர் ஸ்டாண்டிங் ஹியர் பிகாஸ் ஆஃப் யுவர் சைல்ட். உங்கள் பிள்ளையை நினச்சி உங்கள் மனசில் இருக்கிற வருத்தத்தில் நீங்கள் நிற்கிறீங்க. கர்த்தர் இன்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். கோணலானவைகளை தேவன் இன்று அவர் நேராக்க போகிறார். மேடானவைகளை, இதுவரைக்கும் மோதி இருக்கிற காரியங்களை தேவன் சமமாக்கி உங்களுக்காய் ஒரு திறந்த வாசலை அவர் ஏற்படுத்துகிறார். இன்று நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்யும்படியாக இறங்கி வந்திருக்கிறார். உங்கள் பிள்ளையை குறித்ததான பாரத்தை இப்பொழுதே தேவன் மேலே இறக்கி வைங்க. தேவன் மேலே இறக்கி வச்சு சொல்லுங்கள், நன்றி அப்பா, நன்றி அப்பா, என் பிள்ளையை குறித்த காரியத்தை உண்மையில இறக்கி வச்சுட்டேன், உண்மையில இறக்கி வச்சுட்டேன். நீர் காரியத்தை ஜெயமாய் செய்வீர் என்று விசுவாசிக்கிறேன், நன்றி அப்பா என்று தேவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். சிலர் எல்லாம் ஃபைனான்ஸில் இருக்கிற ப்ராப்ளத்தினால நீங்கள் நிற்கிறீங்க. ரொம்ப கடினமாக மன சஞ்சலம் தாங்க முடியல. ஒவ்வொரு நாளும் தள்ளி கொண்டு போவது உங்களுக்கு பெரிய போராட்டமாக இருக்குது. எங்கேருந்து பணம் வரும், எப்படி பணம் வரும், எப்படி இந்த காரியத்தை செய்து முடிக்க போகிறோம், பல கேள்விகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கிறது. திஸ் மார்னிங் காட் இஸ் சேயிங், தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே நிறைவாய் மாற்றுவார், நிறைவாய் மாற்றுவார். அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குரியதாக இருந்த ஆமேன். நன்றி ஆண்டவரே, உம்முடைய ஐஸ்வர்யத்தினாலே என் குறைவுகளை நீ நிறைவாக்க போகிறீரே, நன்றி ஆண்டவரே என்று நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க.
நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க. குடும்பத்திலே வேண்டாத சண்டை, ஏன் சண்டை வருதுன்னே தெரியாமல் போராடி கொண்டு இருக்கிறீர்களா? புத்திக்கு எட்டாத தேவ சமாதானம். தேவன் சொல்லுகிறார், என் சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். ஐ கிவ் யூ மை பீஸ். தேவ சமாதானம் இன்று உங்களுக்கு உங்கள் குடும்பத்திலே உண்டாக போகிறது. அந்த வாக்கு தத்தத்திற்காய் அப்படிப்பட்டவங்க நன்றி சொல்லுங்க. அப்பா, என் குடும்பத்தில் இன்னைக்கு சமாதானம், என் குடும்பத்தில் இன்னைக்கு சந்தோஷம், என் குடும்பத்தில் இன்னைக்கு நிம்மதி தருவேன் என்று நீர் வாக்கு பண்ணினீரே, நன்றி. உங்களுடைய வாக்கு தத்தத்திற்கு நன்றி சொல்லுங்க. நீங்கள் சொல்ல சொல்ல அந்த வார்த்தை உங்கள் குடும்பத்தில் கிரியை செய்யும். பிரிவினை ஆவிகள் மாறி போகும். எல்லா அந்தகாரத்தின் கிரியைகள் மாறி போகும். தேவனுடைய வார்த்தை பேசப்பட்டால் அதை தடுத்து நிறுத்த ஒரு வல்லமையினாலும் ஒரு மனிதனாலும் கூடாது. அந்த வல்லமை உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்யும், கிரியை செய்யும், கிரியை செய்யும், கிரியை செய்யும், கிரியை செய்யும். ஒருவேளை சரீர பலவீனத்தோடு கூட வந்திருப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மெய்யாகவே உன் பாடுகளை ஏற்றுக்கொண்டு உன் துக்கங்களை சுமந்து உனக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினி என்மேல் வந்தது. என் தழும்புகளால் நீ குணமானாய், என் தழும்புகளால் நீ குணமானாய். வாட் எவர் பெயின், வேர் எவர் இட் இஸ், உங்களுக்கு எப்படிப்பட்ட வலியோ அது சரீரத்தில் எங்கே இருந்தாலும் சரி, நான் உண்மையை சொல்லுகிறேன். தேவ பிரசன்னம் ஆலயத்தை நிரப்பி இருக்கிறது. தேவ பிரசன்னம் ஆலயத்தை நிரப்பி இருக்கிறது. நேரா இயேசு இங்கே இருந்திருப்பாரு என்றா ஓடி போய் தொடணும்னு ஆசைப்பட்டு இருப்பீங்கல்ல, இங்க தேவ பிரசன்னம் இருக்கிறது, இங்க தேவ பிரசன்னம் இருக்கிறது. அவர் உங்களை தொட்டு கொண்டுதான் இருக்கிறார். He has filled you with his presence. He has filled you with his presence. அவருடைய மகிமை நிரம்பி இருக்கிறது இப்பொழுது. Right now I want to say it again. Right now, உடனடியாக 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 கர்த்தர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். ரீபா பாபா ஷாக்கு ரோபோ ரீபா ரானாமா ஷாக்குரி ஆராபோ ரீரா ராலா ரானாமா ஷிகோ ரோபோ ரீபா ரானாமா ஷாக்காராபோ ரீபியா ரானாமா ராபா ஷாக்கு ரோபோ. அபிஷேகம் பெற்றவங்க எல்லாம் அந்நிய பாஷை பேசுங்களேன். அபிஷேகம் பெற்றவங்க எல்லாம் அந்நிய பாஷை பேசுங்க, அந்நிய பாஷை பேசுங்க. தேவ நாமத்தின் மகத்துவத்தை சொல்லுங்க. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ரீரா ராலா ரானாமா ராகா ராபா ரீபா ரானாமா ஷிகோ ரோபோ ரீபா ராகா ராபோ ரீரா ராலா ரானாமா ஷிரா ராகா ராபா ரீபா ராபோ. நீ பயந்த காரியம் உனக்கு நேரிடாது. நீ பயப்படுகிற காரியம் உனக்கு நேரிடாது. நீ பயப்படுகிற காரியம் உன் பிள்ளைகளுக்கு நேரிடாது. நீ பயப்படுகிற காரியம் உன் குடும்பத்திற்கு நேரிடாது. ரீகாரியா நம ஷபா ராகோ ரோபோ ரீகாரியா நம ராகா ரபா ஷிகாரா ரானாமா ஷிகோ ரோபோ உருபியா ரபா ரபா ஷாரா ராகாரியா நம கரபா ரிபா ரபா ரபா ஷாரா ரபோ ரீரா ராலா ரானாமா ஷாரபா ராகோ ரோபோ ரிபா ரபா ஷிகாரியா ரபோ ரீரா ராலா ரானாமா ஷாரா ராகாரபா ரிபா ரபா ஷாரா ரபோ ரீரா ராகாரியா ரபா ஷாரா ராகோரியா ரபோ. உன் இருள் வெளிச்சமாகிறது, உன்னுடைய இருள் வெளிச்சமாகிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உதிப்பா. கர்த்தருடைய ஒளி இந்த நாளிலே உன் குடும்பத்தின் மேலே உதிக்கிறது. அந்தகாரம் பூமியை நிரப்பி இருந்தாலும், காரிருள் பூமியை நிரப்பி இருந்தாலும், கர்த்தர் உன்மேல் உதிக்கிறார். கர்த்தர் உன்மேல் உதிக்கிறார். உன் இருள் அகன்று போகிறது இயேசுவின் நாமத்தினாலே. All the darkness is fleeing right now in the name of Jesus. நீ எங்க போகிற, என்ன பண்ணுகிற, உன் குடும்ப நிலவரம் ஒரு இருள் அடைந்ததா இருக்கிறதா? Today the light of God is shining. Today the light of God is shining. தேவனுடைய வெளிச்சம்,
தேவனுடைய வெளிச்சம், தேவனுடைய வெளிச்சம் எப்பொழுது ரீபா ஷாக்கோ ரோபோ ரீபா ரானாமா ராக்கோ ரோபோ. எல்லாரும் இருக்கிற இடங்கள்ல எழுந்திருப்போமே, எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழுந்திருப்போமே, எல்லாரும் இருக்கிற இடங்களில் எழுந்து கொண்டு தேவ நாமத்தை உயர்த்துவோம். ரீபா பாபா பா ஷாக்கோ ரோபோ ரீபா ரானாமோ ஊரா ராலா ரானாமா ஷிராபா ராக்கா ராபா ரீபா ரானாமா ஷாக்கோ ரோபோ ரீகரியா ராபா ஷாக்கோ ரோபோ. இது நீ வழக்கம் போக வருகிற ஒரு ஞாயிற்றுக்கிழமை அல்ல, இது நீ வழக்கம் போல வருகிற ஒரு ஞாயிற்றுக்கிழமை அல்ல. This is not a ordinary Sunday, this is not a every other Sunday, this is today is a different day. இது ஒரு வேறுபட்ட நாள், இது வேறு பெற்ற நாள். தேவன் உன்னை தொடுகிற ஒரு நாள், தேவனை நீ தரிசிக்கிற ஒரு நாள், தேவனோடு நீ இடைப்படுகிற ஒரு நாள். ரீபா ஷாகாரா லாரா நாமா ஷிகோ ரோபோ ரீபா ராபா ராகோ ரோபோ. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆனீர்கள், மெய்யாகவே விடுதலை ஆனீங்க. எப்படிப்பட்ட கட்டா இருந்தாலும் கட்டுகளை உடைக்கிற தேவன் உங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டு இருக்கிறார், உலாவிக் கொண்டு இருக்கிறார். இதோ ஒரு திறந்த வாசலை உனக்கு முன்பதாய் நான் வைத்திருக்கிறேன். I have kept a open door for you. நான் உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், உனக்கு முன்பதாய் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ஒருவரும் பூட்டக்கூடாத திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அந்த காரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களை, வெங்கல பூட்டுகளை உடைத்து, இரும்பு தாழ்பால்களை உடைத்து உனக்காய் கொண்டு வருகிற தேவன் ஒருவர் இந்த கால வேளையிலே உனக்காகவே இறங்கி வந்திருக்கிறார், உனக்காகவே இறங்கி வந்திருக்கிறார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், சபைக்காக இறங்கி வரல, உனக்காக இறங்கி வந்திருக்கிறார். He has not come down for the church, he has come down for you. உனக்காக இறங்கி வந்திருக்கிறார், உனக்காக இறங்கி வந்திருக்கிறார், உனக்காக இறங்கி வந்திருக்கிறார், உனக்காக இறங்கி வந்திருக்கிறார். அநேக நாட்கள் நீ கடந்து போகிற நிராசைகள், நீ படுகிற வேதனைகளை கண்ட தேவன் அவன் 38 வருடமாய் பெரும்பாடு உள்ளவனாய், அவன் துமர்வாதம் உள்ளவனாய் இருக்கிறதை அறிந்த தேவன் அவனை தேடி வந்தது போலவே உன்னையும் தேடி வந்திருக்கிறார். Reba baba shako robo riba ranama rira la rana shiko robo riba ranama shako robo ura la ranama sharaba rako robo rikari araba karaba riba raba 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 shakari arabu rira la ranama shira rako robo ura baraba shikori arabu. உங்க கட்டுக உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய சந்தோஷம் இப்போ உண்டாகிறது பாருங்க, இப்போ உண்டாகுது பாருங்க. உங்களுக்கு புத்தி கேட்டாத ஒரு பெரிய happiness, there is a joy, there is a joy in you right now. தேவனுடைய சந்தோஷம் உங்க உள்ளத்தை நிரப்புகிறது, 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 நிரப்புகிறது. உன் கண்ணீர் யாவையும் துடைக்கிற தேவன், உன் கண்ணீர் யாவையும் துடைக்கிற தேவன் அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். இதோ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது சகலத்தையும் 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 புதிதாய் மாற்றுகிறார், புதிதாய் மாற்றுகிறார். He makes everything new, he makes everything new. He who sits on the throne says that I will make everything new. எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றுகிறார், புதிதாய் மாற்றுகிறார். ரிபா ஷாகோ நோமோ ரிபா பாபா ஷரரா ரகரபோ ரிரா ரலா ரகரபோ ரிபா ரனமோ. தடை இல்லை இனி, தடை இல்லை இனி, தடை இல்லை இனி, தடை இல்லை இனி. தேவன் பெரியவராய் பெரிய காரியங்களை செய்கிறார். கர்த்தர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டபடினால் அவரை நான் அன்பு கூறுவேன் என்று சங்கீதக்காரன் சொன்ன வார்த்தை என்று உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவாய் மாறுகிறது. உன் விண்ணப்பத்தை கேட்கிறார், உன் விண்ணப்பத்தை கேட்கிறார், உன் கண்ணீரை காண்கிறார், உன் இக்கட்டை அவர் அறிந்திருக்கிறார், உன்னுடைய மகா வருத்தப்படுகிற நிலையை அவர் அறிந்திருக்கிறார். என்று தேவன், என்று தேவன், என்று தேவன் he comes down for you. உனக்காக, உனக்காக அவர் இறங்கி வந்திருக்கிறார். எலியா ஒரு வார்த்தை ஜெபித்த போது அந்த பலிபீடத்தின் மேலே இறங்கின அதே தேவ ஆவியானவர் right now we have come down. அக்னியா இறங்கி வருகிறார். உன்னை தடை செய்கிற, உன்னை மேற்கொண்டு போக கூடாதபடி இருக்கிற எல்லாவற்றையும் பட்சிக்கும்படியாய்
Riba shikarana marako robo riba rana mashako robo. Rira rala raba shara rakaraba rashiko robo. Huria rana mashara barakarabo. Rika rala rara shara rako robo riba raba shako robo. Today இப்பொழுது உடனே இன்று விசேஷித்தனா நிறைய பேரால உணர முடிகிறது. ஒரு உஷ்ணமான ஒரு நிலை உங்கள் சரீரத்தில் இறங்குகிறத உணர முடியுது. சிலருக்கெல்லாம் அப்படியே உடம்பு சிலுக்கிறது. Because God is touching you. கர்த்தர் உங்களை தொடுறாரு. உங்க உடம்பெல்லாம் அப்படியே சிலுக்கிறத உங்களால உணர முடிகிறது. You can feel the presence of God all around you. தேவ பிரசன்னம் உங்களை சுற்றிலும் இருக்கிறத உங்களால உணர முடிகிறது. ரிகா ரனா மரகோ ரோபோ ரிபா ரனா மஷகோ ரோபோ ரிபா ரபோ. Rirara shakorobo, rirara shakorobo, rirara sharakorobo, horaba shakara. தேவன் பெரியவர். அவரை போல வேறு தெய்வம் இல்லை. தேவரே உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்க வந்தீங்க, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நதியை போல உம்முடைய ஆவியானவருடைய நிறைவு இந்த சபைக்குள் இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரை நீ தொட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய கவலைகளை மாற்றினே, கண்ணீரை மாற்றினே, துக்கத்தை மாற்றினே, வேதனையை மாற்றினே, வியாதிகளை மாற்றினே. இந்த நாளிலே நீர் தொட்டதினாலே, அவர்கள் உம்மை தொட்டதினாலே குடும்பத்தில் ஒரு பெரிய விடுதலை, இதுவரைக்கும் அவர்கள் கண்டிராத அதிசயங்களை தேவனீர் காண செய்தீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.